ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த துலா லக்ன நேயர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன், ஜூலை 11 ஜூலை 20 வரைக்கும் துலா லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக என்ன விளைவுகளை நம்ம சந்திக்க இருக்கிறோங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ முதல் நாள் வியாழக்கிழமை ஜூலை 11 பூரம் நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் சந்திரன் போகிறார். மதியம் 1 மணி 3 நிமிஷம் வரைக்கும். அதுக்கு மேலே உத்தரம் நட்சத்திரம். இந்த பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு லக்னாதிபதி, 8ஆம் அதிபதியும் கூட. 8ஆம் அதிபதி அப்படின்னா கடின உழைப்புன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அன்லக்குன்னு அர்த்தம். எதிர்பாராத சில சந்திப்பு அசம்பாவிதங்களாகவும் சந்திக்கலாம், யோகமாகவும் சந்திக்கலாம். அது அமானுஷ்யமான இடம் 8ஆம் இடம். ஆனால் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது லக்னத்தையும் குறிக்கிறதுனால நம்ம சிந்தனைகளில் எப்பவுமே ஒரு படபடப்பை அங்கே இயக்கிக்கிட்டே இருக்கும். துலா லக்னக்காரர்களுக்கு இனம் புரியாத ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நாள் அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் போகிறார், 10ஆம் இடத்துல. ஆனால் 10ஆம் இடத்துக்கு உண்டான நல்ல பலனை தருவாரான்னு கேட்டால், அந்த சனி பகவான் அந்த 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான நம்ம 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 10ஆம் இடத்துக்கு பவர் இல்லை. அதனால் இன்னைக்கு தொழில் சார்ந்து, பதவி சார்ந்து, பணம் சார்ந்து, வேலை சார்ந்த நன்மைகள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுடைய ஒரு நன்மைகளுக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லை. அதனால் இது அருள் சார்ந்து நல்ல நாள், உறவு சார்ந்து இன்பம் சார்ந்து நல்ல நாள். பொருளாதாரம் சார்ந்து உற்பத்தி தொழிலில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. இப்போ மதியம் 1 மணி 3 நிமிஷத்துக்கு மேலே உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்குது, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 9ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறனால புது திட்டங்கள் இன்னைக்கு போடாமல் இருக்கிறது நல்லது. அரசு அதிகாரிகள், நமக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுடைய ஒரு உறவில் அவங்களுடைய டீலிங்கில் கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கிறோன்னு பேர். இது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை 12 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இது நம்ம அந்த ஒரு முயற்சி தடை அப்படிங்கிற விஷயம் இருக்குங்கிறத வச்சு நாம் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பக்குவமாக பண்ணிவிட்டு புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஜூலை 12 சாயந்தரம் 4 மணி 8 நிமிஷத்துக்கு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. அதனால் வேலையில் புதுசாக பொறுப்புகளை எடுத்து செய்கிறதுக்கு உண்டான காரணம் இருக்குது. அதில் வெளியில் கொஞ்சம் ட்ராவல் போயிட்டு வர்றது, வெளிநாடு வேலை கிடைக்கிறது, ஆராய்ச்சியில் இருக்கவங்களது புதுசாக ரகசிய செயல் திட்டங்களை தீட்டுறது, இது மாதிரியான ஒரு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாள் இருக்கும். இது சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணி 14 நிமிடம் வரைக்கும், அதாவது ஜூலை 13 வரைக்கும் இந்த பலன் இருக்கிறனால தொழிலுக்கு நல்ல பலன். அதே நேரத்தில் உறவு சார்ந்த விஷயத்துக்கு மத்தியமமாக தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது அங்கே கேதுவோடு சேர்ந்துடுறாரு. அதனால் அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஹஸ்த நட்சத்திரத்தில் தான் கேது இருக்காருங்கிறதுனால கொஞ்சம் இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பக்குவமாக இருந்துக்கணும். ஜூலை 14 ஞாயிற்றுக்கிழமை நம்ம லக்னத்திலேயே இருக்கிற சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் நம்மளுக்கு 8ல் இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 8ல் செவ்வாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டென்ஷன் ஆகும். அதாவது கோபதாபங்கள், பேச்சில் ஏதாவது அந்த வம்பு வழக்கு காட்டுறது, இப்படியெல்லாம் அந்த வார்த்தைகள் சவுண்டு அதிகமாக தடித்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயம். அதே நேரத்தில் 8ஆம் இடம்ங்கிறது காயப்பட்டுக்கிறது, உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே மாதிரி காயப்படுறதுங்கிறது நமக்கு விபத்தினால் வரக்கூடிய காயம் இப்படி எடுத்துக்கலாம். அதனால் இந்த நாளில் நம்ம கொஞ்சம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கிறதுனால
கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 10 மணிக்கு முடிஞ்சிடும், நைட்டு 10 மணிக்கு. அதுக்கு மேலே சுவாதி நட்சத்திரம் இதாயிரும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அந்த நட்சத்திரம் பகலில் முழுசாக முடிஞ்சிருது. திங்கக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் இருக்கிற ராகுவோட நட்சத்திரம். இப்போ ராகு பகவான் எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் வந்து இன்னொரு புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கார். ராகு ஆயில்யத்தில் இருக்கார், ராகு ரேவதியில் இருக்கார், புதன் ஆயில்யத்தில் இருக்கார். இப்போ 2 பேருமே ஒரு 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்குறாங்க. அதனால் வேலையில் மதிப்பு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல காலம். இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மைகள் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு திறமையாக செயல்படக்கூடிய நாளாக நீங்கள் அமைச்சிக்கலாம். புது காரியங்கள், உங்களுடைய திட்டமிடுதலை எல்லாம் இன்றைக்கி வச்சுக்கலாம். ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம். குரு வந்து நம்மளுக்கு 8ல் இருக்கார், அஷ்டம குருவாக இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு போயிட்டுருக்கார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? குருவோட நட்சத்திரத்தில் சனி இருக்கார் 5ஆம் வீட்டில். அதனால் சில விஷயங்களில் அவமானப்படுறதுக்கு இடம் கொடுக்காம போய்க்கணும். அது உறவுகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல சில பழக்க வழக்கத்தை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவமானத்துக்கு வழிவகுக்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆசைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆசைகள் படி தான் அங்கெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு கற்பனை திறனில் போய் நம்மளா ஒன்று நினச்சிட்டு பேசி நம்மளா துன்பப்படக்கூடாது. அதனால் அட்டம குருவினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால இன்றைக்கி வந்து அதை எச்சரிக்கையாக வச்சுக்கணும். அடுத்த நாள் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். 2ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறாரு. இன்றைக்கி வந்து நமக்கு அதே மாதிரி தான் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் சஞ்சலம் வர்றது, அவமானப்படுறது, அல்லது நமக்கு டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாமல் மனம் பாதிக்கப்படுதல், வேதனைக்கு உண்டாதல் அப்படிங்கிறது, பாசம் நேசம்ங்கிறதுல இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். ஏன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். ஜூலை 18ஆம் தேதி கேட்ட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 10ல் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி மூளை உழைப்பு, கமிஷன் துறை, ஐடி லைனு, வெளிநாட்டு தொடர்பு, இந்த ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் வந்து நன்மையாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும், ட்ரேடிங் அவ்வளோ சிறப்பு இருக்காது. ஜூலை 19ஆம் தேதி மூல நட்சத்திரம். 3ஆம் இடத்துக்கு சந்திரன் போயிடுறாரு, கேது மாதிரி செயல்படுறாரு. அதனால் இன்றைக்கி கருவிகளை உபயோகப்படுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கருவிகள் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே போல் ஒருத்தரை நாம் கான்டாக்ட் பண்ணுறோம், புதுசாக ஒப்பந்தம் பேசுகிறோம், அல்லது புது நபரை சந்திக்கிறோம், புதுசாக ஒரு பிரயாணம் போகிறோம், இதில் எல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்குங்கிறதுனால அதை யோசித்து செய்யணும். செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி வேலைக்கு சாதகமாக நல்ல நாள். ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரம். சந்திரன் வந்து சுக்கிரன் மாதிரி செயல்படுறாரு 3ஆம் வீட்டில். 3ஆம் வீடுங்கிறது வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து நமக்கு பூச நட்சத்திரத்தில் உட்காந்து சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து முழுக்க முழுக்க இடமாற்றம், குழந்தைகள் நலம் மற்றும் திருமண உறவு, குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள், இது மாதிரி உயிர் பற்றான விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் வந்து சுபமாக இருக்கும், நன்றாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.